சுபத்ராவே சுபமான கவித்தரவே வந்திடுவாய், சபை அதுவும் மகிழ்ந்திடவே சீர்கவியை தருவாயே, சிரமம் பார்க்காம சபையினிலே செம்மையான கவிதையை தந்திடுவாய். வாரும் அம்மா. இலக்கிய வட்டத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தாண்டே வருக. இரண்டும் இணைந்த உள்ளம். 2024 22 என்ற நம்பரால வரனால இரண்டும் இணைந்த ரெட்டிப்பானது, இணைந்த உள்ளம் இல்லறமானது. புது அரும்புகளால் மலர்ந்திட்ட நீ வருவாய், புதுமை படைத்த புத்தாண்டே வருக. புது உலகம் நீ தருவாய், புது பூரிப்புடன் நீ வருவாய், புது மலர் மலர நீ வருவாய். புது கணினியை உலகமாக்கினாய், புது வெள்ளத்தால் எதிர்கொண்டு அழைத்தாய். வெள்ளத்தை நாங்கள் எதிர்கொண்டு நிற்கவும் தயாராக இருக்கிறோம். புது தமிழில் பொங்கலை அழைத்தாய், புதுமை உறவுகளை படைத்தாய், புதுமை செய்ய சுதந்திரத்தை படைத்தாய். புதுமையாக பெண்ணுலக சுதந்திரமானாய் நீ வருவாய். புது ஆயுதம் இல்லாத உலகமாக நீ உருவாக்குவாய். புது அன்பினால் ஆள நீ வருவாயே. புதுமையாக இயற்கையை வளர்க்க வருவாய். புதுமலர் கொஞ்சிட வளம் வருவாய். புது தமிழில் மொழியில் பேசிட நீ வர வேண்டும். இல்லறம் சிறக்க சிரிப்புடன் வருவாய். இனிமை வாழ்வு வாழவே வருவாயே. இனிய உறவை நேசித்திட வருவாயே. இரு மலர்களால் இணைந்து வாழ்த்திட வருவாய். இணைந்த மலர்கள் மாலையாக கொடுக்க நீ வருவாய். கனியின் சுவையை படைக்க நீ வருவாய். கருவூல தமிழ் மொழியை காக்க நீ வருவாய். நோய் நொடியின்றி வாழ நீ வருவாய். தமிழ் மொழி என்றும் மாற நீ வருவாய் வருவாய் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அம்மையார் மணிமேகலை அவர்கள், கவிஞர் அம்மையார் மணிமேகலை அவர்கள். மணிமேகலையே மாண்புடனே கவித்தரவே வந்திடுவாய். மணிமகுடம் மாகவியால் நீயுமே இங்கு சூடிடுவாய். மண்ணினிலே மாமகனே மாகவியே வந்திடுவாய். வந்துமது கவியை இங்கே தாரும் அம்மா. வாரும் அம்மா. இவர்கள் நமது முன்னாள் இலக்கிய வட்ட தலைவர் அரங்கநாதன் அவர்களினுடைய மகள். இவர் ஒரு இந்தியன் IOB பேங்கினுடைய ஒரு அதிகாரியாக வேலை செய்கிறார். இவர்கள் வருகைக்கு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தலைவருடைய இருப்பை இவர்கள் மூலியமாக நாம் மனதார காண்போம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோருக்கும் இனிய மாலை வணக்கம். இயற்கையின் கணக்கில் எண்ணிக்கை இல்லை. காலக்கணக்கு எண்ண கருதியே மனிதன் படைத்தான் ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், நாழிகை என்று. அவ்வழியே பிறக்கப் போகின்றது 2024ஆம் ஆண்டு. வருகின்ற புத்தாண்டை வரவேற்கும் முகமாக இதோ உங்கள் முன் கவிதை படைக்க வந்திருக்கின்றேன். நான் மணிமேகலை சிவராமன். 2024 இனிதே வருக. அனைத்து வளங்களையும் அனைவருக்கும் அள்ளித் தருக. எங்கும் செழிப்பும் வளப்பும் மிகுந்து மக்கள் மகிழ்ச்சி களி கொள்ளவே வருக. இயற்கை சீற்றங்கள் இல்லாத வருடமாய் அமைக. இயற்கை செல்வங்கள் எல்லா உயிர்க்கும் நன்மையை செய்யவே, நீரும் நெருப்பும் காற்றும் பூமிக்கு நன்மை சூழவே செய்க. பஞ்சமும் பசியும் பிணியுமின்றி மக்கள் நலம் சூழவே வருக. புத்தம் புது சிந்தனைகள், புதிய உற்சாகம் என எங்கள் பொழுதுகள் நன்றாய் விடியவே புதிய தெம்போடு புத்தாண்டே வருக. மக்கள் அயற்சியை போக்கி ஆற்றலை பெருக்கி எங்கும் ஆக்க சக்தி ஓங்கவே வருக. கெட்ட போரிடும் உலகை வேருடன் சாய்த்தே அமைதியும் நிம்மதியும் அனைவருக்கும் பரிசாய் தருக. பிறக்கும் புத்தாண்டில் நாம் ஓர் உறுதி எடுப்போம். இயன்றவரை மரங்கள் வளர்ப்போம், மண்வளம் காப்போம், நீர்நிலை காப்போம், நிலத்தடி நீர் சேமிப்போம். காற்று மாசு குறைத்தே நோயற்ற வாழ்வுக்கு வழிவகுப்போம். அடுத்து வரும் தலைமுறைக்கு அழகான அன்னை பூமியை விட்டு செல்வோம். ஆண்டுக்கு ஆண்டு அறிவியல் வளர்ந்தாலும், ஆண்டுக்கு ஆண்டு புது புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மானுடம் வாழ்வது மனித நேயத்தில்தான்.
ஆண்டுக்கு ஆண்டு அறிவியல் வளர்ந்தாலும், ஆண்டுக்கு ஆண்டு புது புது கண்டுபிடிப்புகள் வந்தாலும் மானுடம் வாழ்வது மனித நேயத்தில் தான். ஆதலால் புத்தாண்டே எங்கும் மனிதம் தழைக்கவே நீ அருள் செய்க. மக்கள் மனங்களில் நம்பிக்கை விதை தூவி விடுக. உயர்ந்த எண்ணம், தெளிந்த சிந்தனை என எங்கள் வாழ்வு வாழ, நல்ல உயர்வான வாழ்வு நாங்கள் வாழ வரம் தருக. நன்றி, வணக்கம்.